உடல் பருமன் அப்படிங்கிறது இப்ப சின்ன குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே ஒரு என்னடா இந்த ஏஜ்ல நமக்கு வெயிட் இவ்ளோ இருக்கு அப்படின்னு யோசிக்கிற விஷயமா இருக்கு. அத பத்தி சொல்லுங்க சார். நிறைய பேருக்கு வந்து ஒபிசிட்டி பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்பா அம்மா வந்து கொஞ்சம் ஒபீஸா இருந்தா பசங்களும் வந்து ஒபீஸா இருப்பாங்க. இது ஒரு கண்டிஷன். நிறைய கொழுப்பு சார்ந்த உணவுகள் அதிகமா எடுக்கிறது, அதே மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா எடுக்கிறது, இது எல்லாம் என்ன ஆகுதுன்னா எண்ட் ஆஃப் த செக்ஷன்ல வந்து அவங்களுக்கு ஒபிசிட்டியை மாத்திடுது. என்ன மாரி நோய்கள்லாம் வரும் சார்? வெயிட் வந்து அதிகமா ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சுன்னா? ஒபிசிட்டி இருந்தாவே பலவிதமான நோய்கள் வரத்துக்கு மெயினே வந்து அதிகப்படியான எடை தான். இப்ப நெறைய பேரு டயட்ன்னு ஒரு விஷயத்த வந்து எடுத்துக்கிறாங்க. ஏன்னா நான் வெயிட்டா இருக்கேன். பார்க்கும்போதே ஒரு மாரி அசிங்கமா இருக்கேன். நான் டயட் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு நெறைய சைடு எஃபெக்ட் வருது சார். இப்போ சைடு எஃபெக்ட் வருதுன்னா அதிகப்படியாக லெமன் எடுக்கலாம், லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம், சிட்ரிக் அதாவது பைனாப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுக்கும்போது சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். எஃப்டி ஹெல்த் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம்னு பார்த்தோம்னா, டாக்டர் கலைவாணன் சார் கூட தான். வணக்கம் சார். வணக்கம்மா. சார் இப்ப இருக்க பிரச்சனை வந்து எல்லாத்துக்கும் நான் கேட்குற ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா அந்த உடல் பருமன் அப்படிங்கிறது இப்ப சின்ன குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே ஒரு என்னடா இந்த ஏஜ்ல நமக்கு வெயிட் இவ்ளோ இருக்கு அப்படின்னு யோசிக்கிற விஷயமா இருக்கு. அத பத்தி சொல்லுங்க சார். நிறைய பேருக்கு வந்து ஒபிசிட்டி பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஹெரிடிட்டி தான். அப்பா அம்மா வந்து கொஞ்சம் ஒபீஸா இருந்தா பசங்களும் வந்து ஒபீஸா இருப்பாங்க. இது ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் வந்து சாப்பாடு தான். சாப்பாடு தான் 90% காரணம். நிறைய கொழுப்பு சார்ந்த உணவுகள் அதிகமா எடுக்கிறது, அதே மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா எடுக்கிறது, இது எல்லாம் என்ன ஆகுதுன்னா எண்ட் ஆஃப் த செக்ஷன்ல வந்து அவங்களுக்கு ஒபிசிட்டியை மாத்திடுது. அவங்களால ஃபுட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. சில பேருக்கு வந்து மைண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, போய் ஒரு பிரியாணி சாப்பிடுவாங்க. ரொம்ப டென்ஷனா இருக்கு, ரொம்ப கோவமா இருக்கேன், என்ன பண்றதுன்னு போனா நேரா போய் பிரியாணி கடையில 2 பிளேட் பிரியாணி சாப்பிடுவாங்க. இது எல்லாமே வந்து மனம் சார்ந்த பிரச்சனைகள். மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்போது, இந்த மாரி அக்ரிவேட் ஆகும். ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், நொறுக்கு தீனிய சாப்பிடணும். இந்த மாரி கண்ட்ரோல் இல்லாம அவங்க வந்து ஃபுட் எடுத்துக்கிறதால, ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னா, ஒபிசிட்டியா ஃபார்ம் ஆகுது. ஓகே. நீங்க சொன்னீங்க இந்த ஒபிசிட்டினால இந்த பிரச்சனை வருதுன்னு. இந்த பிஎம்ஆருக்கும் ஒபிசிட்டிக்கும் என்ன சார் சம்மந்தம்? ஆமா. பேசல் மெட்டபாலிக் ரேட்டுக்கும், உடல் பருமனுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. முதல்ல பேசல் மெட்டபாலிக் ரேட்டுங்கிறது என்னன்னா, ஒருத்தன் வந்து ஓய்வா இருக்கான். அப்போ வந்து உடம்புல அந்த எவ்வளோ எனர்ஜி வந்து அவங்களுக்கு செலவாகுது. அதுதான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ வந்து இது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். பசி வந்து அவங்களோட வேலை செய்ற சூழ்நிலை, அவங்களோட அ கிளைமேட்டிக் கண்டிஷன் எல்லாத்துக்கும் பார்த்தா மாறும். இப்போ வந்து சிஸ்டத்திலேயே ஒர்க் பண்றான். அவனோட பசி வேற மாரி இருக்கும். இப்போ மூட்டை தூக்கி சம்பாதிக்கிறான். அவனோட பசி வேற மாரி இருக்கும். ஸோ பசி எப்படி எடுக்குது? அதுக்கேத்த எந்த உணவு எடுக்கணும்னு ஒரு கால்குலேஷன் இருக்கு. அதான் பொதுவா வந்து வயிறுன்னு எடுத்துக்கிட்டா, 1/2 பாகம் வந்து உணவு. 1/4 பாகம் வந்து தண்ணி. 1/4 பாகம் வந்து எம்ப்டி ஸ்பேஸ். இதுதான் வந்து பேசிக்கான ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஒரு விஷயம் வந்து நம்ம உடம்புல வந்தாலும், அதனால ஏற்படுற நோய்கள் வந்து நெறைய இருக்கு. என்ன மாரி நோய்கள்லாம் வரும் சார்? இந்த உடம்பு வெயிட் வந்து அதிகமா ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சுன்னா? ஒபிசிட்டி இருந்தாவே பலவிதமான நோய்கள் வரத்துக்கு மெயினே வந்து அதிகப்படியான எடை தான். அப்போ எது அதிகமா பாதிக்குதுன்னா, கார்டியாக் அரெஸ்ட் வர்றது, இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஒபிசிட்டியால வருது. அதேபோல லோ பிபி ஆகுறது, ஹை பிபி கொண்டு போறது. இது எல்லாமே ஒபிசிட்டி தான். வேற என்ன மைண்ட் ரிலேட்டடா, நம்ம வந்து குண்டா இருக்கோமேங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்கே டெவலப் ஆயிடும். எல்லார்ட்டயும் அவங்களால போய் பேச மாட்டாங்க. ரிசர்வ்டா இருப்பாங்க. அப்படியே பேசினாலும் ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. இந்த மாரி நெறைய மைண்ட் ரிலேட்டடா பிரச்சனைகள் வரும். ஹார்ட் ரிலேட்டடா ப்ராப்ளம், பைல்ஸ் வரும். அதே மாரி செரிமான கோளாறு. ஏன்னா கண்டதெல்லாம் சாப்பிடுவாங்கல்ல, அப்படி சாப்பிடும்போது சரியான நேரத்தில பசி எடுக்காது. பசி எடுக்கலனா கூட அவங்க வந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஹீட்டிங் வந்து ஒரு ஃபேண்டஸி மாரி, ஒரு செலிப்ரேஷன் மாரி அவங்க கொண்டாடுவாங்க. இப்பவும் பார்த்தீங்கன்னா, மிட் நைட்ல பிரியாணி சாப்பிடுறதே ஒரு பெரிய ஒரு சாகசமா இருக்கு. அப்படி இந்த லைஃப் ஸ்டைல் ஆனதால, மக்கள் அப்படி சாப்பிடுறாங்க. நம்ம எல்லாமே ட்ரெண்டிங்கா இருக்கணும், ஃபேஷனா இருக்கணும். அந்த மாரி ஒரு கற்பனை. நாகரீகமா இருக்கணும்னு சொல்லி மிட் நைட்ல இந்த மாரி மசாலா ஐட்டம் சாப்பிடுறது. இன்னைக்கு வந்து தடுக்கி விழுந்தாவே பிரியாணி கடை தான். அது வந்து தவறு. அதேபோல டீ, காஃபி கடை ஏகப்பட்ட வெரைட்டீஸ் வந்து முக்கியமா சென்னையில நம்ம பார்க்கோம். முன்னாடி டீ கடைங்கிறது ஒரு சாதாரணமா இருந்துச்சு. இன்னைக்கு டீ கடையே வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய வர்த்தகமா மாறிடுச்சு. அப்ப அங்க இருக்கிற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, டீ, காஃபி அதிகமா சாப்பிடுறது, இந்த மாரி நெறைய காரணங்கள் இருக்கு. இந்த காரணங்கள் வந்து ஒபிசிட்டியா மாறும்போது பலவிதமான நோய்கள கொண்டு வருது.
ஓகே. இந்த மாரி இருக்கவங்க எந்த மாரி உணவு எடுத்துக்கலாம்? இந்த மாரி உணவெல்லாம் எடுத்துக்க கூடாது? ஃபர்ஸ்ட்டு ஒபிசிட்டியா இருக்காங்க. அவங்க என்ன பண்ணணும்னா, எது ஈஸியா டைஜெஸ்ட் ஆகுது, எது ஈஸியா டைஜெஸ்ட் ஆகாது. அத பத்தி நெறைய நாலேட்ஜ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். என்னதான் வந்து மத்தவங்க அட்வைஸ் பண்ணாலும், நம்ம உணர்ந்தா தான் இதுலருந்து வெளிய வர முடியும். அப்போ நம்ம எவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தேவையில்லாத கதையெல்லாம் நம்ம பேசுறோம். ஆனா நம்ம உடம்புக்கு என்ன தேவை? ஒபிசிட்டிய குறைக்கிறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணணும்? இதுக்கு வந்து வைராக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து உடம்ப குறைச்சே ஆகணும். ஒரு தெளிவான ஒரு சங்கல்பம் மாரி எடுத்துக்கணும். 3 மாசத்துக்குள்ள நான் வந்து உடம்ப குறைக்கணும். ஏன்னா ஈஸியா ஃபேட் வந்து டெபாசிட் ஆயிடும். அதாவது வயித்துலயும் ஈஸியா டெபாசிட் ஆயிடும். பட்டக்ஸ்லயும் ஈஸியா ஃபேட் டெபாசிட் ஆயிடும். ஆனா, ஃபேட் வந்து ஈஸியா கரையாது. அதுக்கு நம்ம எஃபோர்ட் போட்டா தான் நம்ம வந்து கரையும். அப்ப அதுக்கேத்த மாரி உணவு, எக்சர்சைஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ப நெறைய பேர் சொல்றது வந்து, இந்த நான்வெஜ் சாப்பிடுறதுனால தான் எனக்கு உடம்பு வந்து வெயிட் அதிகமாயிடுச்சு அப்படின்னு. ஆனா சில பேருக்கு நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கும் அந்த வெயிட்ங்கிறது அதிகமாயிட்டு இருக்கு. அது என்ன காரணம்னால? நல்ல கேள்வி தான். ஏன் வந்து சில பேர் வெஜிடேரியன் ஃபுட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா என்னன்னா, அவங்க பஜ்ஜி சாப்பிடுவாங்க, போண்டா சாப்பிடுவாங்க, மைதா ப்ராடக்ட் சாப்பிடுவாங்க. அதே மாரி எண்ணெயில பொரிச்சது, வறுத்தது இதெல்லாம் அதிகமா சாப்பிடுவாங்க. ஆயில் ஃபுட் வந்து அதிகமா எடுக்கிறது, ஃபேட் கன்டென்ட் அதிகமா எடுக்கிறது, கார்போஹைட்ரேட்ஸ். சில பேர் 3 வேளையும் சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. காலையிலயும் சாப்பாடு தான், மதியானமும் சாப்பாடு தான், நைட்டும் சோறு தான். 3 வேளையும் சோறு சாப்பிடுறவங்களுக்குலாம் ஈஸியா வந்து இந்த மாரி ஒபிசிட்டி பிரச்சனைகள் வரும். அப்போ அது எல்லாம் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணணும். அதேமாரி தண்ணி குடிக்கணும். காலையில எழுந்து வெறும் வயித்துல 1 1/2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி. அப்படி கால்குலேட் பண்ணி அத வந்து குடிச்சிட்டு வந்தாலே, தேவையில்லாத ஃபேட் எல்லாம் வந்து கரைய ஆரம்பிக்கும். இது மாரி ஒரு இது இருந்தாலும், இப்ப நெறைய பேரு டயட்டுன்னு ஒரு விஷயத்த வந்து எடுத்துக்கிறாங்க. ஏன்னா நான் வெயிட்டா இருக்கேன். பார்க்கும்போதே ஒரு மாரி அசிங்கமா இருக்கேன். நான் டயட் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். சில பேர் ஜிம்மு போய் கம்மி பண்றவங்க இருக்காங்க. அது இல்லாம வீட்லயே நான் பண்ணிக்கிறேங்க. அவங்களுக்கு நெறைய சைட் எஃபெக்ட் வருது சார். அதுக்கு எந்த மாரி ஃபுட் எடுத்து அவங்க டயட் மெயின்டெயின் பண்ணலாம்? டயட் வந்து என்ன பண்ணணும்னா, இப்ப சைட் எஃபெக்ட் வருதுன்னா, அதிகப்படியா லெமன் எடுக்கலாம். லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். சிட்ரிக் அதாவது பைனாப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுக்கும்போது சைட் எஃபெக்ட்ஸ் வந்து கண்டிப்பா குறைய ஆரம்பிக்கும். சில பேர் வந்து நான்வெஜ் வந்து என்னால விடவே முடியாது. அப்படி சொல்றவங்க நான்வெஜ் சாப்பிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு பைனாப்பிள் ஜூஸ் குடிக்கலாம். அப்படி குடிக்கும்போது ஈஸியா வந்து அந்த நான் வெஜிடேரியன் டயட் வந்து டைஜெஸ்ட் ஆயிடும். இந்த மாரி விஷயங்கள ஃபாலோ பண்ணலாம். அதேமாரி ஹாட் வாட்டர் வந்து குடிக்கலாம். இதுவும் ஒபிசிட்டிய நல்லா குறைக்கும். ஜீரக தண்ணி ரொம்ப பெஸ்ட்டா வேலை செய்யும். ஜீரகத்த வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஜீரகத்த எடுத்து, 1 கிளாஸ் டம்ளர்ல தண்ணீல ஊற வச்சுட்டு, அடுத்த நாள் காலையில லைட்டா அத ஹீட் பண்ணி, அந்த தண்ணிய வந்து குடிச்சுக்கலாம். குடிக்கும்போது வந்து என்ன ஆகுன்னா, நம்ம தேவையில்லாத கொழுப்புகள் வந்து கரையும். அதேபோல சீரகம் வந்து எடுக்கிறதால, ஈஸியா அந்த டைஜெஸ்ட் சிஸ்டம்ல நல்லாகும். ஓக். இப்ப நீங்க சொன்ன மாரி நெறைய பேர் வந்து இந்த விஷயங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாம நெறைய பேரு அவங்களுக்குள்ள பர்சனலா ஏதாச்சும் இருக்கும். இப்ப டயட் இருக்கவங்களுக்கு வயித்துல புண்ணு இருக்கும். அவங்களாம் இந்த லெமன் ஜூஸ்லாம் வந்து குடிக்க முடியாது. ஏன்னா வயித்துல புண்ணு இருக்கும்போது லெமன் அந்த மாரி அமிலம் இருக்கிற அந்த சொன்னீங்கல்ல, அந்த விஷயங்களும் எடுக்கும்போது வயித்துல இன்னும் புண்ணுங்கள் அதிகமா தானே ஆகும். கண்டிப்பா. அல்சர் பேஷண்ட் வந்து இத சாப்பிடக்கூடாது. அல்சர் இல்லாதவங்க இந்த டயட் எடுத்துக்கலாம். ஏன் அல்சர் பார்த்தா சிட்ரிக் இருக்கு. உள்ளேயும் அல்சர் இருக்கும்போது புண்ணு வந்து அதிகமாகும். அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா, தேங்காய் பால் எடுக்கலாம். தேங்காய் பால்ல தேன் கலந்து அவங்க குடிச்சாங்கன்னா, அந்த அல்சர் பிரச்சனை வந்து சரியாகும். இப்ப அல்சர் இருக்கவங்க எந்த மாரி டயட் எடுத்துக்கலாம்? அல்சர் இருக்கவங்க இந்த சிட்ரிக் ஃப்ரூட் மட்டும் அவாய்ட் பண்ணணும். அதிகப்படியான தேங்காய் எடுத்துக்கணும். அதேபோல ஈஸியா ஸ்பைசியான ஃபுட் அதிகமா எடுக்கக்கூடாது. சாப்பாட்ல வந்து அ மிளகாத்தூள் வந்து அதிகம் சேர்க்கக்கூடாது. மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாரி சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதே புளியும், புளிக்கு பதிலா தக்காளியில இருக்க புளிய வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. சார் இப்ப இந்த வெயிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு மைண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும். நெறைய பேர் அதனால டிப்ரஷன் கூட போயிருக்காங்க. அந்த மாரி எந்த மாரி ப்ராப்ளம் வந்து அவங்க மைண்ட்ல வரும்? பொதுவா வந்து அவங்க சொசைட்டியோட ஈஸியா மிங்கிள் ஆக மாட்டாங்க. ஒரு பெரிய கூட்டமா இருந்தா அங்க போமாட்டாங்க. அ அது தியேட்டரா இருந்தாலும் சரி, கோயிலா இருந்தாலும் சரி, இல்ல திருவிழா இருந்தா அவங்க எங்கேயுமே போமாட்டாங்க. எப்போ வந்து கோயில் வந்து யாருமே இல்லாம இருக்காங்களோ, அப்ப போவாங்க. தியேட்டரும் அப்படிதான். ரொம்ப கூட்டமா இருக்கும்போது ஹவுஸ்ஃபுல் ஆகுற ஷோஸ வந்து அவங்க போமாட்டாங்க. மோஸ்ட்லி அவங்க வந்து நெறைய மனிதர்களோட எக்ஸ்போஸ் ஆக மாட்டாங்க. எப்பயுமே ஒரு 4, 5 பேர் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே தான் அவங்க உலகம் இருக்கும். ரொம்ப அத தாண்டி இந்த ஸ்டேஜுக்கு போய் பேசுறது, கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இருப்பாங்க. யார்ட்டயும் சரியா மிங்கிள் ஆக மாட்டாங்க. அதேபோல மனசுல விட்டு பேசுறதுக்கும் அவங்க தயாராவே இருக்க மாட்டாங்க. இந்த ஏன்னா நம்ம குண்டா இருக்குமேன்னு ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அது வந்து அவசியம் இல்ல. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கவுன்சிலிங் குடுக்கணும். இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. சாதாரண விஷயம் தான். கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். சில பேர் நெனைக்கிறாங்க,
ஃப்ளெக்சிபிலிட்டிக்கும் பாடி வெயிட்டுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு அப்படி கிடையாது. ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இருந்தவங்களும் இருக்காங்க. ஒபிசிட்டியிலேயே இருந்தாலும் அவங்க நல்லா எக்ஸர்சைஸ்லாம் பண்ணி நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆன ஒபிசிட்டி இருக்கிற ஆட்களும் இருக்காங்க. நம்மளோட மைண்டு தான். மைண்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இத ஈஸியா ஓவர் கம் பண்ணிடலாம். ஓகே சார். இது வெயிட் லாஸ் வந்து சித்த மருத்துவத்தினால ஏதாச்சும் பண்ண முடியுமா? சித்த மருந்துகள் வந்து இதுக்கான இருக்கு. இதுக்கான முக்கியமா வந்து அஷ்டசூர்ணம் குடுப்பாங்க. தாலிசாதி சூர்ணம், திருகடுகு சூர்ணம், திரிபலா சூர்ணம். இதற்கான தயாரிக்கப்பட்ட பற்பங்கள் இருக்கு, செந்தூரங்கள் இருக்கு, லேகியங்கள் இருக்கு. இது எல்லாமே இருக்கு. அந்த வாத, பித்த, கபம் அந்த உடல்நிலைய நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பல்ஸ் வச்சு டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த மருந்துகள் குடுப்போம். இப்போ நெறைய பேர் இந்த மருந்து எடுக்காமயே கம்மி பண்ணணுங்கிறதுக்காக பாட்டி வைத்தியங்கள்லாம் பண்ணுவாங்க. பாட்டி வைத்தியங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா? ஆமா. வீட்லயே வந்து நெறைய விஷயங்கள் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். அது மிக முக்கியமா வெள்ளை பூசணி. வெள்ளை பூசணி வந்து அப்படியே ராவா சாப்பிடணும். அதே மாரி 50 கிராம் எடுத்து, அத வந்து சுடு தண்ணி, கல் உப்பு, மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு, எம்ப்டி ஸ்டொமக்ல சாப்பிடணும். அது வந்து ஒரு 48 நாட்கள். அது தொடர்ந்து சாப்பிட்டோம்னா, அந்த வெள்ளை பூசணிக்கு உயிர் சத்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனா பாருங்க, நம்ம வந்து திருஷ்டி சுத்தி அத தான் வந்து ரோட்ல போட்டு உடைக்கிறோம். அதான் மனுஷங்களுக்கு தேவையான அடிப்படையான விஷயம் அந்த வெள்ளை பூசணி தான். ஒபிசிட்டியா இருக்கிறவங்க வெள்ளை பூசணி ரெகுலரா சாப்பிட்டா, கொழுப்பு வந்து கரைய ஆரம்பிச்சு, அவங்க நார்மலான அவங்க வெயிட்டுக்கு அவங்க வருவாங்க. ஓகே சார். ஸோ உங்கள்ட்ட இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா முத்திரைன்னு ஒரு விஷயம் வந்து நீங்க சொல்லுவீங்க. வெயிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு, உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது முத்திரைகள் இருக்கா? லிங்க முத்திரை பண்ணலாம். லிங்க முத்திரை வந்து 2 கல்ல அப்படி இணைச்சு, இது வந்து லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்டா? ஓகே. லெஃப்ட் ஹேண்டு கட்டை விரல் மேல இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு நேரா நீட்டிக்கணும். ம். நேரா நீட்டின பிறகு, அது கிட்ட வரும்போது மூச்ச உள்ள இழுக்கணும். மூச்ச உள்ள இழுக்கும்போது தலைய வந்து ஷோல்டர் பக்கமா திருப்பி பார்க்கணும். அப்படியே மூச்ச வெளிய விடணும். இதுதான் வந்து லிங்க முத்திரை. மெதுவா மூச்ச உள்ள இழுக்கும்போது ஷோல்டர பார்த்துட்டு, மூச்ச வெளிய இந்த பொசிஷன் வரும். இந்த மாரி வந்து ஒரு 10 மினிட்ஸ் பண்ணலாம். இல்ல 10 மினிட்ஸ். மார்னிங் பண்ணணுமா? இல்ல ஈவினிங்? எப்போ ஓய்வா இருக்குங்களோ அப்போ பண்ணலாம். ஓகே. முத்திரையோட ஸ்பெஷலே அதான். ஏன்னா இன்னைக்கு வந்து எத கேட்டாலும் எனக்கு டைம் இல்லன்னுவாங்க. நம்ம ரொம்ப பிஸின்னுவாங்க. ஆமா. ஆனா எந்த பிஸின்னு அவங்க கிட்ட நம்ம உட்கார வச்சு கேட்டோம்னா, எல்லாமே நெறைய டைம் வேஸ்ட்டா தான் இருக்கும். எப்போலாம் அவங்க ஃப்ரீயா இருக்கோ, அப்போ பண்ணிட்டா இது பெஸ்ட்டா இருக்கும். ஒன்ஸ் அந்த பொசிஷன்லேருந்து பண்ணா, அத கரெக்ட்டா பண்ணணும். விட்டு விட்டு பண்ணக்கூடாது. அதே ஓகே. மாரி தொடர்ந்து பண்ணணும். 1 வாரம், 2 வாரம் பண்ணிட்டு எனக்கு பெரிய ரிசல்ட் இல்லன்னா வராது. ஏன்னா கொழுப்பு ஈஸியா சேரும். பட் கொழுப்பு கரைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம ரொம்ப மெனக்கெடணும். இதெல்லாம் ஒரு 48 நாட்கள் வரைக்கும் நம்ம 1 மண்டலம் அளவுக்கு லிங்க முத்திரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணா நல்ல ரிசல்ட் இருக்கும். சார் இப்ப உடல் பருமன் இருக்கவங்களுக்கு அக்குபஞ்சர் பாயிண்ட் ஏதாச்சும் இருக்கா? அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸும் நல்லபடியா வேலை செய்யும். இங்க இருக்கிற உதட்டு மைய பகுதி, இந்த இடத்துல வந்து பிரஷர் பண்ணணும். ஜென்டில் மசாஜ் போதும். அது வந்து ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். அதேமாரி கைய மடக்குனா இந்த இடத்துல ஒரு கோடு இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு பிரஷர் பாயிண்ட் இருக்கும். அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் பண்ணலாம், ரைட் ஹேண்ட் பண்ணலாம். இந்த மாரி பாயிண்ட்ஸ வந்து யூஸ் பண்ணாலும் ஒபிசிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஓகே சார். சார் நெறைய கேள்விக்கு வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிங்க. எங்கள மாரி இருக்க ஆளுகள் வந்து கண்டிப்பா இதெல்லாம் யோசிப்பாங்க நெறைய பேரு. இந்த விஷயங்கள் பண்ணா கரெக்ட்டா இருக்குமா இல்லையான்னு. அதுக்கு நெறைய விளக்கம் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.